சபரிமலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவிலும் வரக்கூடியது பம்பை நதி. அப்படி அந்த பம்பை நதி ஒரு பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ராவணன் சீதையை கவர்ந்து சென்றதுக்கு அப்புறமா ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் காடுகளில் சீதையை தேடி திரிவாங்க. அப்போ அந்த நேரத்தில் மதங்க முனிவருடைய ஆசிரமம் கண்களில் தென்படும். கொஞ்சம் இலைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த ஆசிரமக்குடியில் நீலி அப்படிங்கிற ஒரு பெண் மட்டுமே இருப்பாங்க. ரொம்பவுமே பக்தி சக்தியான பெண்ணும் கூட. ராமன் லக்ஷ்மணன் இருவருமே பார்த்ததுமே ரொம்பவுமே சந்தோஷத்தோட வரவேற்பாங்க. ஆனால் பணிவிடைகள் செய்வதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய காரணத்தால் உணவளிப்பதற்கு ரொம்பவுமே தயங்குவாங்க. அதை புரிஞ்சுக்கிற ராமபிரான் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்டவங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த நெருடனும் இல்லாமல் நீ உணவளிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பெண்ணும் உணவளிப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீராமர் யாரெல்லாம் உன்னை தாழ்த்தவள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க போற்றக்கூடிய விதத்தில் உன்னொரு நதியாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லி பம்பை நதியாக மாற்றிடுவார். இப்போ அந்த பெண் நீலி தான் பம்பா நதியாக போற்றப்படுறாங்க. கங்கையை போன்ற புண்ணிய நதியாக இந்த பம்பா நதியானது கருத